True Light Network. Truly beyond truth. ட்ரூ லைட் கிறிஸ்தவ செய்திகளின் இந்த வார செய்தி தொகுப்புகளுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒவ்வொரு வார செய்தி தொகுப்புகளுக்காக தொடர்ந்து நீங்க ஜெபித்து கொண்டு வரீங்க அப்படிங்கிறத நாங்க விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து இன்னைக்கும் ஆசீர்வாதமான சுவாரஸ்யமான செய்தி தொகுப்புகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம செய்தி தொகுப்புகளின் லிங்கை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் ட்ரூ லைட் கிறிஸ்தவ செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாம இருந்தா செய்து கொள்ளுங்க. முதலில் தலைப்பு செய்திகள். தென் அமெரிக்கா பிரேசில் நாட்டில் 5,50,000 திருச்சபைகள் உருவானது எப்படி? அந்த நாட்டில் நடப்பது என்ன? போர்ட்லாண்டில் PDX சுவிசேஷ கூடுகையில் கலந்து கொண்ட 35,000த்திற்கும் அதிகமான ஜனங்கள், 3,200 பேர் கிறிஸ்துவை இதய தெய்வமாக ஏற்றுக்கொண்டனர். நைஜீரியாவை நடுங்க செய்யும் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக நடக்கும் வன்முறைகள். அமெரிக்காவில் பெருகி வரும் திருச்சபைகளில் ஜெப எழுப்புதல். Pray for TN என்கிற இயக்கத்தால் நிகழும் ஜெப அலை என்ன? வடகொரியாவில் வாழும் கிறிஸ்தவர்களின் இன்றைய நிலை என்ன? அவர்களின் எதிர்காலம் என்னவாக போகிறது? குத்து சண்டை வீரர் ஹல்க் ஹோகன் தான் மரிப்பதற்கு 18 மாதங்களுக்கு முன்பு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞான ஸ்நானம் எடுத்தார். நடந்தது என்ன? சென்னையில் நடைபெற்ற ஆசீர்வாதமான சென்னை எழுப்புதல் உபவாச கூட்டம். சென்னை பட்டணத்தின் எழுப்புதலுக்காக கூடி வந்த பெருங்கூட்ட விசுவாசிகள். இந்தியாவில் சமூக விடுதலை ஏற்பட்டது எப்போது? இந்தியாவின் சுதந்திரம் பெற்றதற்கு முன்பு நிகழ்ந்தது என்ன? சிறு பிள்ளைகளுக்கு எளிமையான முறையில் பாடல் கற்றுக் கொடுக்கும் பிரபல ஆராதனை பாடகர். சென்னையில் சுவிசேஷ பணி செய்து வரும் ஜீசஸ் ஃபயர் மினிஸ்ட்ரி திருச்சபை விசுவாசிகள் தெரு பிரசங்கத்தில் ஆர்வமுடன் பங்கு பெறும் சபை மக்கள். இனி விரிவான செய்திகள். தென் அமெரிக்கால பிரேசில்ல இருக்கிற ஜனங்கள் மத்தியில ஒரு மாபெரும் மாற்றம் நடந்து கொண்டு வருது. அதிலும் குறிப்பா 5,00,000த்திற்கும் அதிகமான சபைகள் எழும்பி ஆண்டவருக்காக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஜனங்கள் கூடி ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க. அங்கு நடக்கிற காரியங்களின் செய்தி தொகுப்பு உங்களுக்காக. பிரேசில் நாடு 90% கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் வாழும் நாடாகும். 1922ஆம் ஆண்டில் வெறும் ஒரு இவாஞ்சலிக்கல் திருச்சபை ஆரம்பிக்கப்பட்ட இந்த தேசத்தில் பெரும் எழுப்புதல் சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருப்பதை நமது முந்தைய கிறிஸ்தவ செய்திகளில் தொகுத்து வழங்கியிருக்கின்றோம். பிரேசில் நாட்டில் இந்த கடைசி காலத்தில் அதிசயவிக்க விதமாக ஆவியானவர் ஊற்றப்பட்டு வருகிறார். கத்தோலிக்க மக்கள் மத்தியில் பெரும் எழுப்புதல் சம்பவங்கள் நிகழ்ந்து வருகின்றது. பிரேசில் நாட்டில் மறைந்திருந்து வாழும் ரவுடிகள் மத்தியிலும் ஒரு மாற்றம் நிகழ்ந்து வருகிறது. பிரேசில் நாட்டில் எழுப்புதலுக்காக கடந்த 100 ஆண்டுகளாக விசுவாசிகள் தீவிரமாக ஜெபித்து வருகின்றனர். நமது விசுவாச ஜெபம் ஒரு சமுதாயத்தையே மாற்ற வல்லமை கொண்டது. ஒரு சமுதாயம் மாறும் பொழுது அந்த நாடே எழுப்புதல் அடைகிறது. இன்றைய பிரேசில் நாடு விசுவாசிகளின் ஜெபத்திற்கு கிடைத்த பதிலாகும். எங்கும் இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளும் விசுவாசிகளும் திருச்சபைகளும் வேகமாக பெருகி வருகிறது. 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரே ஒரு ஆவிக்குரிய திருச்சபையாக நாட்டப்பட்ட பிரேசில் நாட்டில் இன்று 5,50,000 திருச்சபைகள் பெருகியுள்ளது. இந்த ஆவிக்குரிய பெரும் அசைவை ஏற்படுத்தியவர் ஆவியானவரே. 2030ஆம் ஆண்டிற்குள் முழு பிரேசில் நாடும் தேவனை அறிகிற அறிவினால் பெருகி 100% விசுவாசிகள் பிரேசில் நாட்டில் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக கொண்டாடுவார்கள் என்று கிறிஸ்துவ ஆராய்ச்சியாளர்கள் அறிவித்துள்ளனர். பிரேசில் நாட்டில் நடைபெற்று வரும் ஆவிக்குரிய மறுமலர்ச்சிக்காக தேவனை துதிப்போம். போர்ட்லாண்ட்ல நடைபெற்ற ஒரு சுவிசேஷ கூடுகையில 35,000த்திற்கும் அதிகமான ஜனங்கள் கூடி ஆண்டவரை ஆராதித்திருக்கிறாங்க. குறிப்பா 3,000த்திற்கும் அதிகமான ஜனங்கள் கிறிஸ்துவ தன் சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்ட நிகழ்வு நடைபெற்றிருக்கு. அங்கு நடந்த காரியங்களின் செய்தி தொகுப்பு உங்களுக்காக.
போர்ட்லாண்ட், ஆரெகன் என்பது அமெரிக்காவில் வடமேற்கு பிராந்தியத்தில் உள்ள இடமாகும். அமெரிக்காவில் தொடர்ந்து ஆவியானவர் அருள்மழையாய் நிகழ்த்தும் ஆவிக்குரிய மறுமலர்ச்சி நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டே உள்ளதை நாம் அறிவோம். கடந்த ஆகஸ்ட் 2 மற்றும் 3 தேதியில் போர்ட்லாண்டில் நடைபெற்ற சுவிசேஷ கூட்டத்தில் 35,000 பேர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். பிரபல கிறிஸ்தவ பாடகர்கள் கிறிஸ் டாம்லன் மற்றும் ஜாக் வில்லியம்ஸ் போன்ற அநேகர் இக்கூடுகையில் கலந்து கொண்டு தேவ ஆராதனை வேளையை நடத்தினார்கள். ஆவியானவரின் பிரசன்னத்தை எல்லாரும் உணரும் வண்ணமாக பாடல் வேளை அமைந்தது. போதகர் பிரெட் மியோடர் அவர்கள் 2 நாள் இரவும் தேவ செய்தி அளித்து இயேசு கிறிஸ்துவின் மகத்துவங்களையும் அவரது உயிர்ப்பிக்கும் வல்லமையை குறித்து ஆழமாக பிரசங்கித்தார்கள். இக்கூடுகையின் இறுதி நாளில் அறைகூவல் கொடுத்த போது சுமார் 3200 பேர் இயேசு கிறிஸ்துவுக்கு தங்கள் வாழ்வை அர்ப்பணித்து முன்வந்தனர். கிட்டத்தட்ட இக்கூட்டத்தில் பங்கு பெற்ற 10% மக்கள் தங்கள் வாழ்வை இயேசுவுக்காக பிரதிஷ்டை செய்தனர். இந்த உலகம் தழுவிய எழுப்புதல் யுகத்தில் முதலில் அமெரிக்க தேசம் முழுவதும் எழுப்புதல் அக்கினி போடப்பட்டு 100% எழுப்புதல் சந்ததியினர் எழும்புவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்காக தொடர்ந்து ஜெபிப்போம். உலகளவுல எழுப்புதல் அக்கினிய ஆண்டவர் தீவிரமா பரவி செய்து கொண்டிருக்கிற இந்நிலையில ஒரு பக்கம் உபத்திரவங்களும் பெருகி கொண்டு வருது. கிறிஸ்தவர்களும் கிறிஸ்துவ சபைகளும் தாக்கப்படுகிற செய்தியை நம்ம கேட்டுக்கொண்டு வரோம். நைஜீரியாவில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக அநேக வன்முறைகள் நடந்து கொண்டு வருது. அங்கு நடக்கிற காரியங்களின் செய்தி தொகுப்பு உங்களுக்காக. நைஜீரியாவில் கிறிஸ்தவர்களின் நிலை மிகவும் மோசமாகி வருகிறது. இன்டர்நேஷனல் சொசைட்டி ஆஃப் சிவில் லிபர்ட்டிஸ் என்கிற நிறுவனத்தின் கணக்கெடுப்பின்படி ஜனவரி 1 ஆகஸ்ட் 10 தேதிக்குள்ளாக 8 மாதத்தில் கிட்டத்தட்ட 7087 நைஜீரியா கிறிஸ்தவர்கள் மத வன்முறையாளர்களால் கொலை செய்யப்பட்டதாக தகவல்கள் தெரிவித்திருக்கின்றனர். இது தினசரி விகிதத்தின்படி தினசரி 30 கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டு இரத்த சாட்சியாய் மரிக்கின்றனர். 2009 ஆண்டிலிருந்து இன்று வரை கிட்டத்தட்ட நைஜீரியாவில் 52,250 கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டதாக ஒரு கணக்கெடுப்பு கூறுகின்றது. போகோ ஹராம், ISWAP மற்றும் ஃபுலானி மிலிஷியஸ் என்கிற மத வன்முறை இயக்கத்தினால் இந்த மத வன்முறை செயல்கள் தீவிரமாய் நைஜீரியாவில் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக நடத்தப்பட்டு வருகின்றது. அது மட்டுமின்றி நைஜீரியாவில் உள்ள பிளாட்டோ ஸ்டேட், எல்வட்டா மசக்கர் போன்ற பகுதிகளிலும் 200க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் வன்முறையாளர்களால் கொல்லப்பட்டதாக தகவல்கள் கூறப்படுகிறது. நைஜீரியா கிறிஸ்தவர்கள் கொல்லப்படுவதை கண்டித்து கிறிஸ்தவர்கள் அங்கு போராட்டம் செய்து வருகின்றனர். அரசாங்கத்திடம் கோரிக்கையும் வைத்து வருகின்றனர். சீக்கிரத்தில் இந்த பயங்கரமான சூழ்நிலை நைஜீரியா தேசத்தில் மாறவும் சமாதானமான சூழ்நிலை ஏற்படவும் கோதுமை மணிகளாய் மரித்தவர்களின் குடும்பங்கள் ஆறுதல் அடைவோம். நாம் ஜெபிப்போம். அமெரிக்கால பெருகி வருகிற ஜெப எழுப்புதல். வடகொரியால கிறிஸ்தவர்களுடைய இன்றைய நிலை என்ன? ஒரு குத்து சண்டை வீரர் கிறிஸ்துவ தன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இவைகளை குறித்ததான செய்தி தொகுப்புகளை ஒரு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். இணைந்திருங்க ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளுடன். ஹலோ எவ்ரிவன், ஜாய்ஃபுல் ஃபேமிலி கேம்ப் இது ஆனுவலா வேர்ல்ட் லைஃப் ஃபவுண்டேஷன்ல வருஷம் நடத்திட்டு இருக்கோம். திஸ் இஸ் சீசன் 4. எதுக்காக இந்த ஒரு ஜாய்ஃபுல் ஃபேமிலி கேம்ப் அப்படின்னு நீங்க கேட்கலாம். பாருங்க, ஆண்டவர் நம்மளுக்கு அழகான குடும்பம்ன்ற ஒரு அழகான ஒரு டிசைன் கொடுத்துருக்காருங்க. நான் ஆலோசனை ஊழியத்துல இருக்கேன். அந்த ஆலோசனை ஊழியத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய குடும்பங்கள் பிரியிற தருவாயில பதட்டத்தோட எங்கள்கிட்ட வரதை பார்க்குறோம். அதற்காக தான் ஆண்டவர் இந்த தரிசனத்தை கொடுத்தாரு. நம்ம கான்ஃபிடென்ட்டா நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணி ஃபினான்ஷியலாக ஒரு ஃப்ரீ ஆகி நல்ல ஒரு காட்லி ஜெனரேஷனாக வளர்க்கறதுக்கு ஆண்டோட சமூகத்தில் அது ஒரு நல்ல இந்த மாதிரி ஒரு ஊட்டியான அழகான குழு ஒரு இடத்துல உங்களை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதே சமயத்தில் ஃபேமிலியோட நல்ல ஒரு ஃபன், நல்ல ஒரு ஃபுட்டு, நல்ல ஒரு ரிலாக்ஸ்மெண்ட் டைமாக இருக்கணும்னு ஆண்டவர் கொடுத்த திட்டம் தான் இந்த ஜாய்ஃபுல் ஃபேமிலி கேம்ப். ஸோ இந்த சீசன் 4 எங்கே நடக்க போகுது?
ஊட்டியில் நடக்க போது அக்டோபர் 1 வரைக்கும். இது வரைக்கும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா தயவு செய்து உடனடியாக ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஏன்னா எங்களுக்கு ரொம்ப கம்மி அகாமடேஷன்ஸ் தான் இருக்குது, சீட்ஸ் தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். டோன்ட் மிஸ் திஸ் ஜாய்ஃபுல் ஃபேமிலி கேம்ப் சீசன் 4. மீண்டுமாக ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளின் செய்தி தொகுப்புகளுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். அமெரிக்கா தேசத்துல அநேக மாற்றங்கள், ஆவிக்குரிய காரியங்கள் நடந்து கொண்டு வருது. அதிலும் குறிப்பா ஜெப எழுப்புதல கர்த்தர் அங்க இருக்கிற ஜனங்கள் மத்தியில பரவ செய்து கொண்டிருக்கிறாங்க. அங்கு நடக்கிற காரியங்களின் செய்தி தொகுப்பு வாங்க பார்க்கலாம். Pray for TN என்னும் இயக்கம் அமெரிக்காவின் டெனசி மாகாணத்தில் செயல்பட்டு வருகின்றது. டெனசி பகுதி முழுவதும் ஆவியானவர் ஊற்றப்பட 30 நாட்கள் ஜெப நடை நடைபெற்றது. கடந்த ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 2 வரை நடைபெற்றது இந்த சிறப்பு ஜெபம். இந்த ஜெபத்தின் சிறப்பம்சம் என்னவென்றால் 90 சட்ட கட்டிடங்கள் முன்பு இந்த ஜெபங்கள் நடத்தப்பட்டது. சுமார் 250 மாவட்ட அரசியல் தலைவர்கள் பங்கு பெற்று தாங்கள் வாழும் பகுதி முழுவதும் ஆவிக்குரிய மறுமலர்ச்சி ஏற்பட தீவிரமாக ஜெபித்தனர். நாங்கள் இயேசு கிறிஸ்துவை மறுபடியும் எங்கள் டெனசிக்கு அழைக்கிறோம் என்று உற்சாகத்துடன் இந்த ஜெப நடை 30 நாட்கள் நடைபெற்றது. அமெரிக்காவில் அரசியல் தலைவர்கள் மத்தியில் ஏற்பட்டு வரும் இந்த எழுப்புதலுக்காக தேவனை துதிப்போம். நாம் ஜெபத்தினால் பெற முடியாதது ஒன்றுமில்லை. வடகொரியால இருக்கிற முந்தைய கிறிஸ்தவருடைய நிலை, தற்பொழுது இருக்கிற கிறிஸ்தவர்களுடைய நிலை, கிறிஸ்தவர்களுடைய எதிர்கால நிலை வடகொரியால என்னவா இருக்க போகிறது அப்படிங்கிறத விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இரண்டாம் உலக போருக்கு பின்பு 1948 ஒன்றாக இருந்த கொரியா மக்களின் நிலப்பரப்பு வட கொரியா எனவும் தென் கொரியா எனவும் பிரிக்கப்பட்டது. 1950 முதல் 1953 வரை நடைபெற்ற கொரியா யுத்தத்திற்கு பிறகு சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டாலும் இந்த இரு நாடுகளுக்கும் இடையே பதட்டமான சூழ்நிலை எப்பொழுதும் உள்ளது. வடகொரிய மக்கள் பெரும்பாலும் அஞ்ஞானவாதிகள் ஆவார்கள். கடவுள் ஒருவர் இருப்பதை உறுதியாக நம்பவோ அல்லது மறுக்கவோ முடியாது. அதை பற்றி அறிந்து கொள்வது சாத்தியமில்லை என்று கருதுபவர்கள். வடகொரியாவில் 4 லட்சத்திற்கும் அதிகமான கிறிஸ்தவர்கள் வாழ்வதாக ஓபன் டோர்ஸ் என்கிற கிறிஸ்தவ நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது. கிறிஸ்தவர்கள் வாழ்வதற்கு பாதுகாப்பற்ற பயங்கரமான சட்டத்திட்ட நாடுகளில் உலகில் முதலிடத்தை வடகொரியா உள்ளது. ஒருவர் கிறிஸ்தவர் என்றோ அல்லது கிறிஸ்தவ வேதாகமத்தை கையில் வைத்திருந்து பிடிக்கப்பட்டால் உடனே மரண தண்டனை அல்லது அரசியல் குற்றவாளியாக கருதப்பட்டு ஆயுள் முழுவதும் கடும் சிறைச்சாலை தண்டனையும் சிந்தனைக்கு எட்டாத உபத்திரவத்தையும் அனுபவிக்க வேண்டும். பெரும்பாலும் இச்சிறைச்சாலைகளில் அடைக்கப்படுவோர் குறுகிய காலத்திலேயே மரித்துவிடுவர் அல்லது கொலை செய்யப்படுவர். இவ்வாறு 70,000 கிறிஸ்தவர்கள் வடகொரிய சிறைச்சாலைகளில் குடும்பமாக உபத்திரவத்தை அனுபவித்து வருகின்றனர். வடகொரியாவில் கிறிஸ்தவர் என்று ஒருவர் கண்டுபிடிக்கப்பட்டால் அவர் முழு குடும்பமும் அவரது முன் மற்றும் பின் சந்ததியினரும் சிறையில் அடைக்கப்படுவார்கள். கிறிஸ்தவரின் உறவினர் கிறிஸ்தவராக இல்லாவிட்டாலும் சிறையில் கடும் உபத்திரவங்களுக்கு ஆளாவார்கள். வடகொரியாவில் எந்த ஒரு வெளிநாட்டு செய்தி நிறுவனமும் செய்திகள் சேகரிக்கவோ அல்லது ஒளிபரப்பவே முடியாது. இவை அனைத்திற்கும் காரணம் யாரு? வடகொரியா தேசத்தை ஆளுமை செய்யும் அதிசக்தி வாய்ந்த அதிபர்
கிம் ஜாங் உன் மற்றும் அவரது நெருங்கின குடும்பத்தினர் ஆவார்கள். வடகொரியாவில் வாழும் மக்கள் மிக ஏழ்மை நிலையில் வாழ்பவர்கள். ஆனால் அதிபர் கிம் ஜாங் உன் குடும்பத்தினர் ஆடம்பரமாக வாழ்வை வாழ்கின்றனர். கிம் ஜாங் உன்னை எல்லோரும் வணங்கி போற்றி துதிக்க வேண்டும் என்பது அரசியல் கட்டுப்பாடு. வடகொரியாவில் உபத்திரவத்தின் மத்தியில் போராடி வாழும் 4 லட்சம் கிறிஸ்தவர்களுக்காக நாம் தீவிரமாக ஜெபிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம். வடகொரியா மக்களின் அழுகையின் கூக்குரல் தேவ சந்நிதியில் பதில் அளிக்கப்பட நாம் போராடி ஜெபிப்போம். ரகசிய இடங்களில் சிறு சிறு குழுக்களாக தேவனை ஆராதிக்கும் மக்களின் பாதுகாப்பிற்காக ஜெபியுங்கள். வடகொரியா கிறிஸ்தவர்களுக்காக ரகசியமாக ஊழியம் செய்யும் சீனா மற்றும் தென்கொரியா மிஷனரிகளுக்காக ஜெபியுங்கள். 1 லட்சம் கிறிஸ்தவர்களை ரகசியமாக ஆதரித்து உணவளித்து வரும் ஓப்பன் டோர்ஸ் ஊழியங்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். வடகொரியாவில் நடைபெற்று வரும் ரகசிய ஊழியங்களை குறித்து அடுத்த பதிவில் காண்போம். அநேக விளையாட்டு வீரர்கள், குத்து சண்டை வீரர்கள் ஆண்டவரை தன் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்காக சாட்சியா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகளை சில செய்தி தொகுப்புகள்ல நம்ம கேட்டுக்கொண்டு வரோம். இன்னைக்கும் ஹல்க் ஹோகன் அப்படிங்கிற ஒரு குத்து சண்டை வீரர் தான் மரிப்பதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ஞான ஸ்நானம் பெற்றிருக்கிறார். அவரை குறித்ததான ஒரு செய்தி தொகுப்பு உங்களுக்காக. ஹல்க் ஹோகன் ஒரு பிரபலமான WWE குத்து சண்டை வீரர். இவர் ஒரு கிட்டார் இசை கலைஞராக தன் வாலிப வயதில் பல இசை நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றார். பின்னர் குத்து சண்டை வீர விளையாட்டில் ஆர்வம் பெற்ற இவர் தன் உடலை குத்து சண்டைக்காகவே கடுமையான உடற்பயிற்சி செய்து கட்டுக்கோப்பான பிரமிக்கும் விதமான உடல் ஆற்றலை பெற்றார். குறுகிய காலகட்டத்திலேயே மிக தீவிரமான பயிற்சி செய்து குத்து சண்டையில் பல வெற்றிகளையும் பெற்று பிரபலமானார். ஹல்க் ஹோகனிடம் இருந்த செல்வ செழிப்பிற்கு குறையே கிடையாது. ஆனால் வாழ்வில் ஒரு வெறுமை அவருக்குள் காணப்பட்டு கொண்டே இருந்தது. 35 வருடங்கள் குத்து சண்டை விளையாட்டுகளில் மற்றும் டிவி நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்று புகழின் உச்ச நிலையில் இருந்த ஹல்க் ஹோகன் கடந்த 2024ஆம் வருடம் ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் எடுத்தார். அவர் ஞானஸ்நானம் எடுத்த அந்த தருணம் தன் வாழ்வில் ஏற்பட்ட மறுக்க முடியாத உன்னதமான தருணம் என CBN செய்தி நிறுவனத்திற்கு கொடுத்த பேட்டியில் கூறியிருந்தார். It's a spiritual war in this fallen world. To turn to the truth, seek Him and you shall find. To step outside their comfort zone and accept Christ, knowing that He would heal the land and heal this nation and heal the people. It just seems like such an easy choice for everyone. If you'll just surrender, accept Him as your Savior. பின்னர் தன் வாழ்நாள் முழுவதும் சிறப்பு கூட்டங்களில் சாட்சி கூறி இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி ஊழியம் செய்து வந்தார். இந்த சூழ்நிலையில் மாரடைப்பினால் தன்னுடைய 71வது வயதில் மரித்தார். WWE லெஜண்ட் ஹல்க் ஹோகன் மரித்தாலும் குறுகிய காலத்தில் இயேசுவுக்காய் சிறந்த பணியை ஊழியத்தை செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை பட்டணத்தில் நடைபெற்ற மாபெரும் எழுப்புதல் கூடுகை. இந்தியால மெய்யான சமூக விடுதலை ஏற்பட்டது எப்படி? அது மாத்திரம் இல்லாம எளிமையான முறையில சிறு பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய பாடல்களை சொல்லி கொடுக்கறாங்க ஒரு ஆராதனை பாடகர். சென்னையில ஒரு குறிப்பிட்ட திருச்சபையை சேர்ந்த ஜனங்கள் சுவிசேஷ பணியில தீவிரமாக ஈடுபட்டு இருக்கிறாங்க. இவைகளை குறித்ததான செய்தி தொகுப்புகளை ஒரு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். இணைந்திருங்க ட்ரூ லைட் கிறிஸ்தவ செய்திகளுடன். உங்கள் சபையோட வளர்ச்சியை இன்னும் அதிகப்படுத்தணுமா? விசுவாசிகளோட உங்களுக்கு இருக்கிற கனெக்ஷனை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கணுமா? அப்போ நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது தி ஆர் கனெக்ட் ஆப். இந்த ஆப்பில் உங்கள் சபையோட பேரில் ஒரு ஆர்கனைசேஷனை க்ரியேட் பண்ணி அதில் உங்கள் பிரசங்கங்களையும் தேவ வார்த்தையையும் இமேஜஸ், ரீல்ஸ் இந்த மாதிரி க்ரியேட்டிவ் ஃபார்மேட்ஸில் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். நீங்கள் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் ஆயிரக்கணக்கான விசுவாசிகளை ஒரே நேரத்தில் நோட்டிஃபை பண்ணும். இதில் யூத் குரூப், ப்ரேயர் குரூப், பைபிள் ஸ்டடி குரூப்னு பல பர்சனல் குரூப்ஸையும் உருவாக்கிக்கலாம். ஆப்பில் உள்ள ஸ்பிரிச்சுவல் ட்ராக்கர் அண்ட் ப்ரேயர் டைரி மூலமா உங்கள் விசுவாசிகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் பலப்படுத்தப்படும். உங்கள் சபையில் நடக்கிற நிகழ்ச்சியை இவெண்ட்ஸ்ன்ற ஃபீச்சர் மூலமாக நீங்கள் விசுவாசிகளுக்கு தெரியப்படுத்தலாம். அது மட்டும் இல்லை, இந்த நிகழ்ச்சியை பற்றி யார் தெரிஞ்சுக்கலாங்கிறதையும் நீங்களே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இவெண்ட்ஸ் நடக்கிற லொக்கேஷன், எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்கன்ற டீட்டெயில்ஸ், இது எல்லாத்தையுமே இந்த ஃபீச்சர் மூலமாக நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லைங்க, உங்கள் சபையை டெவலப் பண்ணுறதுக்கான இன்னும் பல விஷயங்கள் இந்த ஆப்குள்ளே இருக்குது. இந்த டிஜிட்டலி க்ரோயிங் உலகத்தில் உங்கள் சபை
சபையும் டிஜிட்டலி க்ரோ ஆகட்டும். உங்கள் சபையை தி ஆர்க் ஆப்போட இணைக்க இன்னைக்கே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை கால் பண்ணுங்கள். உங்களுக்கு மீடியா தயாரிப்பு கலையில் ஆர்வம் உள்ளதா? உங்கள் உள்ளத்தில் பொங்கி எழும் கற்பனைகளை வெளிப்படுத்த வேண்டுமா? ஷாரன் மீடியா அகாடமி உங்களுக்காகவே நிறுவப்பட்டுள்ளது. டிப்ளமோ இன் பிலிம் அண்ட் மீடியா ப்ரொடக்ஷன்ஸ் கோர்ஸ் ஆகஸ்ட் மாதம் முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளது. உயர்தர அனுபவம் வாய்ந்த மீடியா வல்லுநர்கள் உங்களுக்கு பயிற்சி அளிப்பார்கள். அழகிய இயற்கை சூழல் நிறைந்த ஏற்காடு மலை அடிவாரத்தில் எங்கள் ஷாரன் மீடியா அகாடமி அமைந்துள்ளது. இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் ஆசைப்பட்ட ஊடகத்துறையில் கால் பதித்திடுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7975148624. மீண்டுமாக ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளின் செய்தி தொகுப்புகளுக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். சென்னை பட்டணத்தின் எழுப்புதலுக்காக எழுப்புதல் கூடுகை மாபெரும் பிரம்மாண்டமான ஒரு முறையில் நடத்தப்பட்டிருந்தது. அதுல அநேக ஜனங்கள் கூடி சென்னை பட்டணத்தின் எழுப்புதலுக்காக ஜெபிக்க கலந்து கொண்டு ஆண்டவரை ஆராதித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறாங்க. அங்கு நடந்த காரியங்களின் செய்தி தொகுப்பு உங்களுக்காக. சென்னை பட்டணம் இந்தியாவின் எருசலேம் என்று அழைக்கப்படுகிறது. கிபி 52 சென்னை பட்டணத்திற்கு சுவிசேஷத்தை இயேசுவின் சீஷர் பரிசுத்த தோமா கொண்டு வந்ததை நாம் அறிந்திருக்கின்றோம். அது முதல் சென்னை பட்டணம் எழுப்புதலுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட பட்டணம் என்று சொல்லலாம். சென்னை பட்டணத்தை ஏராளமான கிறிஸ்தவ நிறுவனங்கள், மிஷனரி இயக்கங்கள் தங்கள் தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகின்றது. சென்னையில் உள்ள திருச்சபை விசுவாசிகள் மத்தியில் ஒரு ஆவிக்குரிய மறுமலர்ச்சி நிகழ்ந்து வருகின்றது. கடந்த ஆகஸ்ட் 16 அன்று சென்னை ராயப்பேட்டை YMCA வளாகத்தில் இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்கள் சிறப்பு உபவாச ஜெபத்தை ஒழுங்கு செய்திருந்தனர். காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெற்ற இந்த எழுப்புதல் உபவாச கூட்டத்தில் சகோதரர் மோகன் சி லாசரஸ் மற்றும் தீர்க்கதரிசி சகோதரர் வின்சென்ட் செல்வகுமார் அவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள். ஆராதனை வேளையை தொடர்ந்து சென்னை பட்டணத்தில் கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திர ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது. பின்னர் சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் ஆதி திருச்சபையின் காலத்தில் நடந்த எழுப்புதலை குறித்தும் அது இந்த நாட்களில் சென்னை பட்டணத்தில் மீண்டும் உண்மையாக வேண்டும் என்பதை குறித்தும் சொல்லி ஜெபத்தில் வழி நடத்தினார்கள். அதன் பிறகு தீர்க்கதரிசி சகோதரர் வின்சென்ட் செல்வகுமார் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள். சென்னை பட்டணத்தை குறித்து கர்த்தர் பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகளை நினைவுபடுத்தி பேசினார்கள். ஜெப வேளையில் கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கும் 4 விதமான அபிஷேகங்களை குறித்து பேசி ஜெபத்தில் வழி நடத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் ரோமர் 1 அதிகாரம் 10 வசனத்தில் எழுதியிருக்கிறபடி நாம் யாவரும் ஆவிக்குரிய வரங்களை நாட வேண்டும் என்று வலியுறுத்தி பேசி ஜெபத்தில் வழி நடத்தினார்கள். நீங்க ஜெபிச்சா வியாதியஸ்தர்கள் சுகமாவாங்க. நீங்க கை வைத்து ஜெபிக்கும் பொழுது சப்பானி நடப்பாங்க. நீங்க ஜெபிக்கும் போது கொரிடர் பார்வை அடைவாங்க. நீங்க ஜெபிக்கும் பொழுது பிசாசு போகும். விசுவாசிக்கிறீங்களா? இயேசு வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் செய்கிற கிரியைகளை நீங்களே செய்வீங்க, இதை விட பெரிய காரியம் செய்வீங்க. வந்திருந்த ஜனங்கள் கர்த்தருடைய அபிஷேகத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொண்டு சந்தோஷத்துடன் கடந்து சென்றார்கள். எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளர்றதுக்கு, இன்னும் நாங்க பலப்படுறதுக்காகவும் ஊழியத்தை எப்படி செய்யணும் அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு சொன்னது. இன்னும் நாங்க இனிமே போய் சும்மா இருக்க கூடாது, வந்துட்டு சும்மா போகணும்னு இருக்காம நாங்க ஊழியம் செய்யணும். ஆவின் வரங்களை பத்தி பகுத்தறிகிறது. அந்த 9 வரங்கள் சொன்னாங்கல்ல, அது மொத்தமா படிச்சா நிறைய பேர் புரியாது. ஆனா அது தனித்தனியா ஐயா சொல்லி கொடுத்தாங்க. அந்த 3 உண்டா பிரிச்சு அது ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது. இந்த சென்னை பட்டணத்துல ஏசப்பா அறியாத இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காக நான் இன்னும் அதிகமா பாரத்தோடு ஜெபிப்பேன். அது மாத்திரமல்ல, ஏசப்பா பத்தி நான் இன்னும் அவங்களுக்கு அதிகமா சொல்லுவேன். இந்தியால உண்மையான சமூக விடுதலை ஏற்பட்டது எப்போது? அது மாத்திரம் இல்லாம சுதந்திரம் வாங்குவதற்கு முன்பாக இந்தியாவில் நடந்த காரியங்கள், ஏற்பட்ட காரியங்கள் என்ன அப்படிங்கறத குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்தியாவில் சமூக விடுதலை ஏற்பட்டது எப்போது? இந்தியா சுதந்திரம் பெற்றதற்கு முன்பு நிகழ்ந்தது என்ன?
இவ்வுலகில் வாழும் ஒவ்வொரு மனிதனுக்கும் சுதந்திரம் என்பது அத்தியாவசிய தேவை. ஆனால் 1947க்கு முன்பெல்லாம் நாம் எல்லாரும் அடிமைகளாக்கப்பட்டிருந்தோம் ஆங்கிலேயர்களால். பிறகு விடுதலையும் ஆக்கப்பட்டோம் சுதந்திர போராட்ட தியாகிகளால். ஆனால் இத்தகைய விடுதலை போராட்டத்திற்கு முன்னரே கிறிஸ்தவ மிஷனரிகள் சமூக விடுதலைக்கான போராட்டத்தை ஆரம்பித்து விட்டனர். 1947க்கு முன்னே கல்வி, மருத்துவம், சமூக நீதி, பெண் உரிமை, தொழிலாளர் விடுதலை, மனித உரிமைக்கான விடுதலை பயணத்தை முன்னெடுத்தனர். மூட நம்பிக்கையாலும் சாதி தீண்டாமைகளினாலும் ஏற்றத்தாழ்வுகளினாலும் அடிமைப்படுத்தப்பட்ட சமூகத்தை மீட்டெடுத்தனர். இறைவனுடைய பேரன்பு, இயேசுவினுடைய தியாகம், ஆவியானவருடைய ஆற்றல் இவைகளை கொண்டு இறைவனுடைய சுதந்திர திட்டத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தனர். உதாரணமாக வில்லியம் கேரி பெண்கள் உயர்கல்வி, சம உரிமை மற்றும் சதியிலிருந்து விடுதலையை பெற்று தந்தார். ஐடா ஸ்கர்டர் சுகாதார பாதுகாப்போடு பெண்களுக்கும் மருத்துவ வசதி மற்றும் பெண் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலையை பெற்று தந்தார். CF ஆண்ட்ரூஸ் மகாத்மா காந்தியோட சேர்ந்து தொழிலாளர் விடுதலைக்காக போராடி சமூக விடுதலையை பெற்று தந்தார். ஏமி கர்மைக்கல் அம்மையார் தேவதாசி முறையிலிருந்து பெண் குழந்தைகளை காப்பாற்றி பாலியல் அடிமைத்தனம் மற்றும் பெண் கல்வி மறுப்பிலிருந்து விடுதலையை பெற்று தந்தார். டாக்டர் கெலாக் சாமுவேல் ஹென்றி பழங்குடியினரின் எழுத்தறிவு, சமூகம் மற்றும் பொருளாதார விடுதலைக்காக போராடி விடுதலையை பெற்றும் தந்தார். ஜேம்ஸ் லாங் பெங்கால் விவசாயிகளின் மீதான சுரண்டலை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து சமூக முன்னேற்ற விடுதலையை பெற்றும் தந்தார். ஜான் முர்டாக் கல்வி ஒரு குறிப்பிட்ட சாதியினரின் சொத்து அல்ல, அனைவருக்கும் உரிமையானது என்று போராடி தாழ்த்தப்பட்டவர்கள் மற்றும் பெண்கள் மற்றும் கல்வி மறுப்பிலிருந்து விடுதலையையும் பெற்று தந்தார். இப்படியே ஆயிரக்கணக்கான மிஷனரிகள் ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜ் என பல்கலைக்கழகங்களில் பட்டம் பெற்றிருந்தும் அவற்றை உதறி நம்மை உயர்த்த பாடுபட்டனர். இன்றும் நாம் விடுதலையோடு வாழ்கின்றோம். அதாவது எல்லோரும் சமமாக படிக்கின்றோம், சந்தோஷமாக வாழுகின்றோம் என்றால் அதற்கு முக்கியமான காரணமே இந்த மிஷனரிகள் தான். ஆகையால் மிஷனரிகளை நினைப்போம், சுதந்திர இந்தியாவை கொண்டாடுவோம். இதே காரியத்தை வலியுறுத்தி நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் இந்தியாவில் கிறிஸ்தவ மிஷனரிகளின் சமுதாய பங்களிப்பை பற்றியும் சமுதாயத்தில் வெளிநாட்டு மிஷனரிகள் ஆற்றின தொண்டை பற்றியும் பேசிய காணொளி உங்கள் பார்வைக்கு. Nobody can lay a finger of criticism on the fact that medicine and education in India has been thanks due to the Christian missionaries here. Whatever I think of Christianity or God doesn't matter. The service they have done to man is very touching. And for a moment when they pray, I am with my eyes open and I have tears in my eyes. And that is true gratitude I show for service. It is irrespective of religion. The clothes they wear, the habit that they wear is not what glorifies them. It's the heart and the mind and the service and the tenacity of purpose with which they work. இந்த கடைசி காலத்துல சிறு பிள்ளைகள் ஆண்டவருக்கு மிகவும் தேவையானவர்களா இருக்கிறாங்க. அவர்கள் மத்தியில ஆண்டவருடைய பாடல்களை சொல்லி கொடுத்து எளிமையான முறையில பாடத்தக்கதா ஒரு ஆராதனை பாடகர் உதவி செய்து கொண்டு வராங்க. அதை குறித்ததான ஒரு செய்தி தொகுப்பு உங்களுக்காக. விஞ்ஞானமும் நவீன பொழுதுபோக்கு சாதனங்களும் பெருகி வரும் இந்த காலகட்டத்தில் சிறு பிள்ளைகளுக்கு அவர்கள் பாணியில் சுவிசேஷம் அறிவிப்பது மிக சவால் நிறைந்த ஊழியமாகும். பிரபல சுவிசேஷ பாடகர் ஜோயல் ஜாக்சன் தன் பாடும் வரத்தால் வல்லமையான பாடல் வழி ஊழியத்தை செய்து வருகின்றார். Lord, I lift your name on high. Lord, I love to sing your praises. I'm so glad you're in my life. I'm so glad you came to save us. சமீபத்தில் அவர் சிறுவர்கள் எளிதாக புரிந்து பாடும் வண்ணமாக ஒரு பாரம்பரிய பாடலை வெளியிட்டுள்ளார். இந்த பாடல் சிறுவர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. The B-I-B-L-E, yes, that's the book for me. I stand alone on the word of God. The B-I-B-L-E, deep and wide, there's a fountain flowing deep and wide, deep and wide. This little light of mine, I'm gonna let it shine. This little light of mine, I'm gonna let it shine. This little light of mine, I'm gonna let it shine, let it shine, let it shine, let it
இந்த 21ஆம் நூற்றாண்டில் வாழும் சிறார்களுக்கு அவர்கள் விரும்பும் வண்ணமாக சிறுவர் நிகழ்ச்சிகள் மற்றும் பைபிள் விளையாட்டுகள் தயாரிக்கப்பட நாம் ஜெபித்து முயற்சி செய்வோம். இந்த நாட்கள்ல அநேக தெரு பிரசங்கம் செய்கிறவர்களை கர்த்தர் எழுப்பி அநேக ஜனங்கள் மத்தியில ஆசீர்வாதமா பயன்படுத்தி கொண்டு வராங்க. குறிப்பா சென்னை பட்டணத்தின் ஒரு சபையை சேர்ந்த ஜனங்கள் தீவிரமா ஆர்வமா ஆண்டவருடைய சுவிசேஷ பணியில ஈடுபட்டு காரியங்களை செய்து கொண்டு வராங்க. கர்த்தர் அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்து வருகிற செய்தி தொகுப்பை வாங்க பார்க்கலாம். சென்னை காணத்தூரில் உள்ள ஜீசஸ் ஃபயர் மினிஸ்ட்ரிஸ் நடத்தும் திருச்சபை விசுவாசிகள் சுவிசேஷ ஊழியத்தை வாஞ்சையுடன் செய்து வருகின்றனர். இந்த திருச்சபையின் மூத்த போதகரும் ஸ்தாபகருமான போதகர் ஜான் கிளெமெண்ட் ராபின்சன் அவர்களின் திடீர் மறைவிற்கு பின்பு அவரது துணைவியார் போதகர் ஜாய் ஷெக்கினா அவர்கள் பொறுப்பேற்று இந்த திருச்சபையை நடத்தி வருகின்றார்கள். இந்த திருச்சபை மக்கள் ஞாயிறு ஆராதனையில் பங்கு பெறுவது மட்டுமல்லாமல் சுவிசேஷ ஊழியத்தையும் தங்கள் பகுதிகளில் செய்ய ஊக்குவிக்கப்படுகின்றனர். சென்னையில் உள்ள அருகாமை கிராமங்களுக்கு போதகர் அம்மாவின் தலைமையில் திருச்சபை விசுவாசிகளாக திரண்டு சென்று சுவிசேஷ ஊழியத்தை தீவிரமாக செய்து வரும் காணொளி உங்கள் பார்வைக்கு. எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையா இருக்கட்டுமே, எந்த சூழ்நிலை இருந்தாலும் இந்த இயேசுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. எங்களை வாழ வச்சவருங்க, எங்களை வாழ வச்சவரு. அதை சொல்றதுக்கு தான் வந்திருக்கிறோம். நிச்சயம் உங்களை வாழ வைப்பார். நீங்க தேடுகிற சமாதானம் இயேசுகிட்ட இருக்கு. உதவியற்ற நிலைமையில விசாரிக்க கூட ஆள் இல்ல, என் வேதனையை மாற்றுகிற வல்லமை இந்த பிரபஞ்சத்துல இல்லையான்னு சொல்லி கேள்வியோடு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை தேடி வந்திருக்கிறார். நான் சொல்லுகிறேன், நீங்க என்ன காயங்களோட, என்ன வேதனைகளோட, என்ன கேள்விகளோட, என்ன பிரச்சனையோட நீங்க இருந்தாலும் உங்களுக்கு கர்த்தர் தங்கி இன்னைக்கு ஒரு விடுதலை தருகிறார். இந்த ஜீசஸ் ஃபயர் மினிஸ்ட்ரிஸ் திருச்சபை விசுவாசிகள் மூலமாக நடைபெற்று வரும் சுவிசேஷ ஊழியத்தின் மூலம் ஏராளமானோர் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு திருச்சபைகளோடு இணைக்கப்படுகின்றனர். எந்த சூழ்நிலையிலும் இயேசுக்காக நின்றுடுங்க. இயேசுதான் தெய்வம், இயேசுதான் எங்க அப்பா. யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுங்க. சென்னையில் உள்ள ஆயிரக்கணக்கான திருச்சபைகள் ஒவ்வொன்றும் ஒரு அருகாமை கிராமத்தை தத்து எடுத்து சுவிசேஷம் அறிவித்தால் சென்னை பட்டணமே சுவிசேஷ மையமாகும். ஆமேன். பிரியமானவர்களே, இந்த வார ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளின் செய்தி தொகுப்புகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். சொல்லப்பட்ட ஒவ்வொரு செய்திகளுக்காகவும் தொடர்ந்து ஜெபித்து கொள்ள மறவாதிருங்க. செய்தி தொகுப்புகளின் லிங்கை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வாரம் உலகெங்கும் நடக்கிற கிறிஸ்துவ செய்திகளோடு உங்களை நாங்கள் வந்து சந்திக்கிறோம். உங்களிடமிருந்து விடை பெறுவது ஜான் இன்ஃபன்ட்ரீகன். Subscribe to True Light Christian TV and click the bell icon to receive notifications about our new programs and updates.